بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரியுடைய நேரடி அர்த்தத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருவோம். இதில் சென்ற வாரம் 79வது ஹதீஸுடைய இறுதி பகுதியில் நம்ம நிப்பாட்டியிருக்கிறோம். 79வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், இப்படி ஒரு வாசகம் இருக்குது. எப்படி? இப்போ கான மின்ஹா நக்கியத்துன் கபிலத்தில் மா. இந்த நக்கியத்துன் கபிலத்தில் மாங்கிற வச்சுக்கிறோங்க. அதில் நக்கியத்துன் கபிலத்தில் மா, தண்ணீரை உறிஞ்சி கொள்ளக்கூடிய ஒரு விவசாய பூமி இருந்ததுன்னு இருக்குல்ல. இது புகாரி கொண்டு வந்த ஹதீஸில் உள்ள வாசகம். இதே ஹதீஸ் இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி அவங்களுடைய ஹதீஸ் கிதாபுலையும் அவர் இதை கொண்டு வந்திருக்கிறார். இந்த முழு ஹதீஸையும் கொண்டு வரும்போது இப்போ இந்த ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறோம்ல, அந்த இடத்துல மாத்திரம் வார்த்தையை மாற்றுறாரு. எப்படி மாற்றுறாரு? நக்கியத்துங்கிற இடத்துல தாயிஃபத்துன்னு மாற்றுறாரு. கபிலத்துங்கிற இடத்துல கையலத்துன்னு மாற்றுறாரு. தாயிஃபத்துனா ஒரு பகுதி, பூமியில் ஒரு பகுதி இருந்தது. கையலத்தில் தண்ணீரை பகலில் உறிஞ்சக்கூடிய ஒரு பகுதி இருந்ததுன்ற வார்த்தையை போடுறார். அப்போ புகார் என்ன பண்ணுறாருனா, நம்ம இப்படி பதிவு பண்ணியிருக்கிறோம், இஸ்ஹாக்கு நம்ம உஸ்தாத் அப்படி பதிவு பண்ணியிருக்கிறாரு, அப்போ நம்ம அதை தெரிவிச்சிருவோம் மக்களுக்கு. நான் எனக்கு தான் இந்த மாதிரி நான் பதிவு பண்ணியிருக்கிறேன், இஸ்ஹாக்கு ஏன் பண்ணுறாருன்னு தெரியலை, அவருடைய கிதாபில் இப்படி தான் இருக்குது. அந்த ஒரு மெசேஜுக்காகத்தான் அந்த ஹதீஸை முடிக்கும்போது சொல்கிறாரு, கால அபு அப்துல்லா, புகாரியாகிய நான் சொல்கிறேன், கால இஸ்ஹாக்கு, இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி என்பவர் சொல்கிறார், என்னுடைய உஸ்தாது சொல்கிறார், ஓ கான மின்ஹா, அந்த பூமியில் இருந்தது நக்கியத்துன் கான மின்ஹா. இப்படி ஓ கான மின், இந்த ஹைலைட் பண்ணது தான் இஸ்ஹாக்கு சொன்னது. ஓ கான மின்ஹா, அந்த பூமியில் இருந்தது, தாயிஃபத்துன் ஒரு பகுதி இருந்தது, கையலத்தில் தண்ணீரை பகலில் உறிஞ்சக்கூடிய, பகலில் எல்லா நேரம் தான் உறிஞ்சாது, அவர் மிஸ்டேக்காக தான் செஞ்சுருக்கிறாரு, இஸ்ஹாக்கு தான் தப்பு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம உஸ்தாதாச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் சொன்னதையும் எடுத்து நமக்கு தகவலாக தந்துடுறாரு. தாயிஃபத்துன் கையலத்தில் மான்றது தான் இருக்குதுங்கிறார். அப்போ நக்கியத்துன் கபிலத்து என்பதற்கு பதிலாக தாயிஃபத்துன் கையலத்து என்று மாற்றி இஸ்ஹாக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டாரா. இந்த இடத்துல இன்னும் ஒரு கூடுதல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த புகாரியில் சனது இல்லாமல் சில ஹதீஸ் வரும்ல, அதுக்கு பேர் நம்ம தாலீக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி? உதாரணமாக ஜாபீர் பயணப்பட்டார், 1 மாத தொலை தூரத்துக்கு பயணப்பட்டார்ன்ற ஒரு செய்தியை நம்ம சென்ற வாரம் வாசித்தோம். அதுக்கு எந்த சனதும் கொடுக்கல, அவர் முழு ஹதீஸையும் சொல்லவே இல்லை, சும்மா ஜாபீர் போனார்னு மட்டும்தான் இருக்கிறது. இப்படியான விஷயங்கள் புகாரில் நிறைய இருக்கிறது. அதை என்ன செய்வாங்கன்னா, ஹதீஸ் லிஸ்ட்டில் சேர்க்காம தாலீகாத்துல் புகாரி, புகாரியுடைய தாலீக் என்றால் சனது இல்லாமல், முழு சனது இல்லாமல் சொன்னது. புகாரி சனது இல்லாமல், அறிவிப்பாளர் தொடர் இல்லாமல் தன்னுடைய நூலில் மேற்கோளாக காட்டுவது, மேற்கோளாக காட்டிய விஷயங்கள்ங்கிறதுக்கு அர்த்தம் தாலீக்குன்னு ஆக்கிட்டாங்க. அப்போ புகாரி இந்த தாலீக் பண்ணியிருக்கார்ல, அதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவருடைய தாலீக்குக்கே பல விரிவுரை நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, புகாரி எதையெல்லாம் தாலீக்காக போட்டிருக்கிறாரோ அதை எடுத்துக்கொண்டு இவர் சனது இல்லாமல் போட்டிருக்கிறாரு, இது சனதோடு வேறு எங்கேயெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு நூல்களில் தேடி பிடிச்சி அப்படி பல நூல்களை எழுதியிருக்கிறாங்க. அதில் பிரதானமான நூல் எதுன்னு கேட்டால், இப்னு ஹஜர் எழுதின இந்த நூல் தக்லீக்கு தாலீக்குன்னு ஒரு நூல் இருக்கிறது. இது ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவங்க எழுதின ஒரு நூல். இந்த நூல் என்னென்னு கேட்டால், அந்த தாலீக்கு இருக்கிற புகாரியுடைய தாலீக்கு, அந்த தாலீக்கை தாலீக்கின் மீது போடப்பட்ட பூட்டு, தக்லீக்குன்னா பூட்டு அப்படின்னு போட்டு அந்த பூட்டை உடைக்கிறதுங்கிற அடிப்படையில் ஒரு புக் எழுதியிருக்கிறார். அந்த புக்குக்கு என்ன பேர் வச்சுருக்காருன்னா தக்லீக்கு தாலீக்குன்னு வச்சுருக்கிறார்.
அப்போ புகாரியில் சனது இல்லாமல் சில செய்தி சொல்வாரையானால் அது எங்கேயாவது வேறு கித்தாப்பில் இருக்குதுன்னு நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த கித்தாப்பில் பார்த்துடலாம். தக்லீக்கு தாலீக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஜாபீர் பிரயாணம் பண்ணார்லாம் இருக்குல்ல, அது சனதோடு எடுக்கிறாருன்னா இதில் போய் பார்த்து எடுத்துடலாம். எங்கே இருக்குது இந்த ஹதீஸு, எந்த ஹதீஸை பற்றி இவர் சொல்கிறாரு, ஏன் முழு சனதையும் சொல்லலை, அந்த முழு சனது என்ன அப்படின்னு அறிந்து கொள்வதாக இருந்தால் புகாரி முழுமைப்படுத்தாமல் சொல்லக்கூடிய அந்த தகவலை எல்லாம் என்ன செய்வார், ஒரு முழுமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு வேலையை இப்னு ஹஜர் பண்ணியிருக்கிறாரு. அந்த அந்த நூலுக்கு பேர் தான் தக்லீக்கு தாலீக்குங்கிறது. இதுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி நூல் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஃபேமஸானது இது. இந்த தக்லீக்கு தாலீக்கில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இது சம்பந்தமாக வளர்க்குறாரு. இது சம்பந்தமாக வளர்க்குறாரு. எது சம்பந்தமாக வளர்க்குறாரு? இப்போ இஸ்ஹாக் இப்னு ராகவஹி இருக்குல்ல, இஸ்ஹாக் இப்னு ராகவஹிங்கிறவர் என்ன செஞ்சிட்டாரு, தாயிஃபத்துன் கையலத்துன்னு மாற்றிட்டார். நக்கியத்துன் கபிலத்து என்கிற வார்த்தைக்கு பதிலாக தாயிஃபத்துன் கையலத்துன்னு மாற்றிட்டார்ல அப்படின்னு புகாரி சொல்கிறார்ல, அதை எடுத்து இப்னு ஹஜர் பேசுகிறார் அந்த நூலில். அவர் பேசுகிறத பாருங்கள். ஓ இஸ்ஹாக்குன்னு சொல்கிறார்ல புகாரி, அவர் யார் என்று கேட்டால் ஹுவ இப்னு ராகவஹி, ராகவஹியுடைய மகனைத்தான் சொல்கிறாரு. இஸ்ஹாக்குன்னு யார்? இஸ்ஹாக் இப்னு ராகவஹி தான். ஒல்லாஹிரு, வெளிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டால் அன்னஹு ரவாஹு, இந்த ராகவஹி இந்த செய்தி அறிவித்திருக்கிறாரு. அபி உசாமா, அபு உசாமா வழியாக அறிவித்திருக்கிறாரு. அபு உசாமான்ற ஹம்மாத் இப்னு உசாமா, ஹம்மாத் இப்னு உசாமா வழியாக அறிவித்திருக்கிறார். இந்த இஸ்ஹாக் இப்னு ராகவஹி ஒரு கித்தாப் எழுதியிருக்கார்ல, அந்த கித்தாப்பில் இந்த ஹதீஸை இஸ்ஹாக் பதிவு செஞ்சுருக்கிறாரு. யுராஜு முஸ்னதஹு, அவருடைய முஸ்னதை போய் பார்த்துக்க. அதாவது புகாரி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இஸ்ஹாக் இப்னு ராகவஹி என்பவர் இந்த 2 வார்த்தையை மாற்றி அறிவிச்சிருக்கிறார்னு மட்டும் சொல்கிறார். இதுக்கு நோட்ஸ் கொடுக்கும்போது இப்னு ஹஜர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இவர் இஸ்ஹாக் என்று சொல்வது இஸ்ஹாக் இப்னு ராகவஹியை சொல்கிறாரு. அதில் எந்த ஹதீஸை சொல்கிறாருன்னு கேட்டால் அபு உசாமா வழியாக இஸ்ஹாக் இந்த ஹதீஸை அறிவிச்சிருக்கிறார். அந்த ஹதீஸைத்தான் இவர் மென்ஷன் பண்ணுறாரு. அந்த ஹதீஸில் தான் தாயிஃபத்தும் கையலத்துன்னு இருக்குது. உனக்கு இந்த தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் போய் ராஜு முஸ்னதஹு, முஸ்னதஹுனா முஸ்னது இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய முஸ்னது போய் பார்த்துக்க. இஸ்ஹாக்குடைய முஸ்னது கித்தாபில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செய்தி இருக்கும். எந்த செய்தி இருக்கும்? தாயிஃபத்துன் கையலத்தில் மாண்டு இதே ஹதீஸை போட்டு இந்த 2 வார்த்தையை மட்டும் மாற்றி போட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி இப்னு ஹஜர் சொல்லி போடுறார். ஆனால் முஸ்னது இஸ்ஹாக்கில் போய் நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால் இவர் புகாரி சொல்கிற மாதிரியான அந்த வார்த்தையை கொண்ட ஹதீஸ் இல்லை. இப்னு ஹஜர் சொல்கிற மாதிரியான ஒரு அந்த வார்த்தையை கொண்ட ஹதீஸும் இல்லை. ஆனால் இருக்க போய் தான் புகாரி பொய்யா சொல்லுவார். புகாரி இருக்குதுன்னு சொல்கிறாரு, முஸ்னது இஸ்ஹாக்கில் இருந்திருக்குது. இப்னு ஹஜர் சொல்கிறாரு, அதில் இருந்திருக்குது. ஒரு ஆளுடைய நூல் என்பது பல பிரதிகள் இருக்கும். இப்போ உதாரணமாக புகாரியுடைய பிரதின்னு சொன்னால் புகாரிட்ட 10 மாணவர்கள் படித்தாங்கன்னு வைங்க, 10 பேர் அந்த கித்தாப்பை எழுதுவாங்க. அந்த எழுத்து பிரதிகள் உலகத்தில் பல பகுதிகளில் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஆள் எழுத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன எழுதிட்டாருன்னு வைங்களேன், அப்போ என்ன செய்யணும்னா அதே மாதிரி அது ஒரு பிரதி ஆகிக்கிறோம். அப்போ மாணவர்கள் செய்கிற மிஸ்டேக்கின் காரணமாக ஒரு நூலுக்கு பல பிரதிகள் இருக்கும். அதில் ஒரு ஹதீஸே ஒருத்தர் விட்டுருவார். 100 ஹதீஸில் புகாரிட்டேருந்து நக்கல் பண்ணும்போது என்ன செய்கிறது, 98 பண்ணி விட்டுருவார், 2 விட்டுருப்பார் ஒருத்தர். அப்போ மற்றவங்கள்லாம் 100 எழுதியிருப்பாங்க, இவருடைய கித்தாபில் 98 தான் இருக்கும். இது மனித தவறுகள். இது மனித தவறுகள் ஏற்படாத யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி இஸ்ஹாக்குடைய முஸ்னதுங்கிற பேரில் இப்போ நமக்கு ஷாமிலாவில் கிடைக்குதுல, அதில் போய் பார்த்தோம்னு சொன்னால் இந்த வாசகத்தை காணாம். அப்போ இப்னு ஹஜர் காலத்தில் அவர் பார்த்தானே சொல்கிறாரு, அப்படி ஒரு பிரதி இருந்திருக்குது. ஒரு பிரதி இருந்திருக்கிறது, அது மூலப்பிரதி எங்கேயாவது இருக்கும், அல்லது ஏதாவது எடிஷனில் வேறு எடிஷனில் இருக்கலாம். நம்ம தேடி பார்த்த எடிஷனில் அதை காணவில்லை. எதை காணல? இஸ்ஹாக் இப்னு ராகவஹியுடைய முஸ்னதில் இப்னு ஹஜர் சொல்லக்கூடிய புகாரி சொல்லக்கூடிய அந்த வாசகம் கொண்ட ஹதீஸை பார்க்க முடியவில்லை. காரணம் என்னென்னு கேட்டால் அவங்க பொய்யெல்லாம் சொல்லலை, அப்படி ஒரு எடிஷன் இருந்திருக்கும். அது பிரிண்டில் கூட வேறு ஒரு பதிப்பகத்தில் போட்ட புக்கில் கூட இருந்திருக்கலாம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய முஸ்னது இஸ்ஹாக்கில் அது இல்லைங்கிறதுனால முஸ்னது இஸ்ஹாக்கில் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது.
கண்டிப்பாக இருக்க போய் தான் புகாரி சொல்கிறார். அவர் கண்ணால் உஸ்தாதுரி புக்கு தானே, அவரே ஒரு காப்பி வச்சுருந்துருப்பார். அதே மாதிரி இப்னு ஹஜர் சொல்கிறாருன்னா அவர்கிட்ட அந்த காப்பி இருந்திருக்கும், அதில் பார்த்துருக்கிறாரு. இஸ்ஹாக்குடைய கித்தாப்பில் அப்படி இருக்குது, அதைத்தான் புகாரி சொல்கிறாருன்ட்டு. அதை இல்லைன்னா புகாரி தப்பாக சொல்லிட்டாருன்னு அவர் கவுண்டர் கொடுத்துருப்பார், அவரும் பார்த்துருக்கிறார். ஆனால் நம்ம பார்த்தா காணாமல் என்ன அர்த்தம், இந்த எடிசனுக்கு ஏதோ ஒரு மாணவருடைய பிரதியில் வந்து விடுபட்டுருக்கு, அந்த பிரதியை எடுத்து அச்சிட்ருக்குறாங்க. அந்த இப்னு ஹஜர் பார்த்த அந்த முஸ்னதை வந்து அவங்க அச்சிடலை, அல்லது அச்சிட்ருப்பாங்க, நமக்கு கிடைக்கல. வேறு நிறைய எடிஷன், ஒரு கித்தாப்புக்கு நிறைய எடிஷன் போடுவாங்கள்ல, ஏதோ எடிஷனில் இருந்திருக்கலாம், யாரோ எடுத்து காட்டினாங்கன்னா அந்த கித்தாப்பை கூட சேர்த்துக்கலாம். ஒரு தகவலுக்கு தான் இது. இப்போ மறுபடியும் வந்துடுவோமா. கால அபு அப்துல்லா, புகாரி சொல்கிறேன், கால இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி சொல்லியிருக்கிறார்கள், ஓ கான மின்ஹா, அந்த பூமியில் தாயிஃபத்துன், ஒரு பகுதி இருந்தது, கையலத்தில் மா, தண்ணீரை நண்பகலில் உறிஞ்சக்கூடிய ஒரு பகுதி இருந்தது என்று இஸ்ஹாக் வந்து இந்த ஹதீஸில் இந்த சொல்லை மட்டும் கொஞ்சம் மாற்றி பதிவு செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறாரா. அது எங்கே இருக்குன்னா முஸ்னத் இஸ்ஹாக்கில் இருக்குன்றது யார் சொல்கிறா, இப்னு ஹஜர் சொல்கிறார். இது முடிஞ்சிருச்சு, ஆனால் நம்ம தேடி பார்த்த வகையில் அது இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் இருந்திருக்குது, அது விட்டுருவோம். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், காவுன் யாலுகுல் மாவு ஓ சப்சஃபு அல் முஸ்தவி மினல் அர்தி அப்படின்னு ஒன்று சொல்கிறார் புகாரி. இதுவும் புகாரியுடைய ஹதீஸை முடித்த பிறகு, காவுன் யாலுகுல் மாவு, காவு என்று சொன்னால் தண்ணீரை மேலே நிற்கக்கூடிய, உள்ளே உறிஞ்சாமல் மேற்பக்கமாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஓ சப்சஃபு, சப்சஃபு என்று சொன்னால் அல் முஸ்தவி மினல் அர்தி, பூமியில் சமதளமானது, சமதரையாக இருக்கும்ல பூமியில், அப்போ தானே தண்ணி தேக்காது, தண்ணியை தேக்காத பகுதிக்கு வந்து சப்சஃப் என்று சொல்வார்கள் அப்படிங்கிறார். இது எவனுக்கு அதை வழங்குதா, வாசிக்கிற ஆளுக்கு வழங்குமா, கேட்டு படிக்கிற அவர் புகாரி எழுதியிருக்கிறார். ஹதீஸை முடிச்சுவிட்டு திடீர்னு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், காவுன், காவு என்று சொன்னால் ஏலூகுல் மாவு, அதுக்கு மேலே தண்ணி என்ன செய்யும், கடந்து போய்விடும், தங்காது. காவுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், ஏலூகுல் மாவு, தண்ணி அதை மிகைச்சிரும், அதான் ஓடி போயிடும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சப்சஃப்னு ஒன்று இருக்குது. சப்சஃப்னா என்னன்னு கேட்டால், அல் முஸ்தவி மினல் அர்லி, பூமியில் சமமாக இருக்கக்கூடியது அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்கிறார். இதை வந்து வழக்கம் போல் என்ன சொல்ல வர்றாரோ, இப்போ நான் விளக்கமாக சொல்லுவேன்ல, அதையே ஒரு எழுத்தாக எழுதியிருந்தாருன்னா உங்களுக்கு விளங்கிடும். இதை விளங்குறதுக்கு 25 கித்தாப் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு சொன்னால், நம்ம எழுதின நூலை வந்து நம்ம எழுதின நூலிலிருந்தே மக்களுக்கு விளக்கம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாத ஒரு அறிஞராக அவர் இருக்கிறார். புகாரியுடைய நூலில் வந்து நான் நிறைய உங்களுக்கு ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கிறது. மக்கள் விளங்கணும், பார்த்தோன்னே பளிச்சுன்னு புரியணும் அப்படிங்கலாம் விட்டுட்டு அவர் மண்டையில் ஏற்றியிருந்தால் எல்லாருக்கும் விளங்கும்னு நினச்சிக்கிறார். இது எதுக்கு நம்ம சொல்கிறோம், இது என்ன, இதை இந்த வார்த்தையை போட்டால் எல்லோரும் விளங்கிடுவானா அப்படிங்கிற இதெல்லாம், அதை பற்றிலாம் எந்த பொறுப்பும் இல்லாமல் எழுதியிருக்காரு இந்த கித்தாபை. வழங்குதா, மற்ற ஹதீஸை தொகுத்தாருங்கிற வகையில் தான் அதுக்கு அவரை சிறப்பாக சொல்ல முடியுமே தவிர, அந்த மொழி நடையை சொல்கிற விஷயத்துலையும் மக்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி சொல்கிற விஷயத்துலையும் அவர் மற்ற ஆசிரியர்களோட பின்தங்கின ஆள் தான் புகாரிங்கிறவர். இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த காவுன் யாலுகுல் மாங்கிறாரில் இது எதுக்கு சொல்கிறாரு தெரியுமா, எதுக்கு சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ அந்த ஹதீஸுக்கு போகணும். அதில் வந்து அசாபத்து மின்ஹா தாய்ஃபத்து நுஹ்ரா, அந்த நிலத்தில் வந்து இன்னொரு பகுதியும் இருந்தது. அது இன்னமாகிய கீஆனுன், அது கீஆனாக இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இந்த கீஆன் என்கிற வார்த்தை காவுன் என்பதனுடைய பன்மை. இந்த கீஆன்கிற வார்த்தை இருக்குல்ல, கீஆன்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால், அது ஒரு காஃபு அலிஃபு ஐனு, காவுன் என்பதனுடைய ஜம்மு என்னன்னு கேட்டால் கீஆனுன். அப்போ கீஆன்னு சொன்னால் சமதளமானவைகள், சமதளமாக இருக்கக்கூடிய கட்டாந்தரைகள்னு சொல்கிறோம்ல, இந்த கட்டாந்தரைகள்னு இதுக்கு அர்த்தம் செஞ்சிட்டோம். இந்த கீஆன்கிறது வந்து அரபு மொழியில் மக்கள் மத்தியில் பரவலாக பயன்படுத்த மாட்டாங்க. கொஞ்சம் புலமையான ஆளுகளுக்கு தான் அது தெரியுது. இந்த கீஆன்கிற வார்த்தை யாருன்னு கேட்டால், கொஞ்சம் இலக்கியத்தில் உள்ளவங்க, கொஞ்சம் படித்தவங்க தான் அதை விளங்கிடுவாங்களே தவிர, சர்வசாதாரணமான மக்களுக்கு புரியக்கூடிய அந்த சொல்லு கிடையாது.
அதனால் என்ன பண்ணுறாருன்னா கியான்னு போட்டோம், இந்த கியானுக்கு விளக்கம் சொல்லிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறார். எப்படி விளக்கணும்? விளக்குறது எப்படி விளக்கணும்? நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸில் கியான் என்ற வார்த்தையை நான் போட்டிருக்கிறேன். அந்த கியான் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அது காவு என்கிற வார்த்தையுடைய பன்மையாகும். காவு என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் இதுதான் அர்த்தம், தண்ணி தேங்காத இடம்னு அர்த்தம்னு சொன்னால் யாருக்கும் விளங்கிறான். இவர் இந்த கியாண்டுங்க வந்ததுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதுக்கு தான் விளக்கம் சொல்கிறார். இப்போ இந்த கியான் இருக்குல்ல, இந்த கியான்ற இந்த அதிசயில் வந்ததுனால இப்போ நான் சொன்னேன்ல இவ்வளோ ஒரு மனசில் இருக்கிறது, அதை வெளியில் அவர் சொல்லலை. இப்போ இதை மனசில் சொன்னது நீங்கள் மனசில் வாங்கிக்கிட்டீங்க, இப்போ உங்களுக்கு விளங்கிறோம். இன்னமாக கியானுன்றது கியாண்டா என்ன அப்படின்னு சொன்னால் காவுன். காவுன் என்பது கியானுடைய ஒருமையை சொல்கிறார். இப்போ யலூகுல் மாவு, தண்ணீர் அதை மிகைத்து விடும். தண்ணீர் மிகைத்து விடும்னா தண்ணி நினைஞ்சிடும், வடிஞ்சிடும், நிற்காது, தண்ணி நிற்காத பகுதி. அந்த காவுன் என்பதற்கு அர்த்தம் செஞ்சால் கியானுக்கு அர்த்தம் தெரிஞ்சு போயிடும்ல, அது சொல்லிடுறாரு. அடுத்தது இந்த சப்சஃப்னு ஒன்று இருக்குது. சப்சஃப் என்றால் என்ன தெரியுமா அப்படிங்கிறாரு. அல் முஸ்தவி மினல் அர்லி, பூமியில் சமமாக இருக்கக்கூடிய பகுதி. இஸ்தவாண்டா சமம், முஸ்தவி மினல் அர்லி என்று சொன்னால் பூமியில் சமதளமாக இருக்கக்கூடிய பகுதியை சப்சப்னு சொல்வார்கள் அப்படிங்கிறாரு. சப்சப்புங்கிற வார்த்தை ஏதாச்சும் இந்த ஹதீஸில் வந்துச்சா? வரல. சப்சப்பை பற்றி இங்கே சொல்ல தேவையே இல்லை. என்னடா நிலத்தை ரசூலுல்லாஹ் விளக்கும் பொழுது காங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன மாதிரி அந்த காவு தான் கியானுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இவர் காங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கறது நம்ம அறிவு ஏற்றுக்கிறது. சப்சஃப்னு ஒரு வார்த்தையை கொண்ட சப்சஃப் என்றால் சமமான பூமி அப்படின்னு சொல்கிறார்ல, இது எதுக்கு சொல்கிறாரு? இதுவும் இந்த ஹதீஸிலேருந்து 100 தடவை இந்த ஹதீஸை படித்தாலும் உங்களுக்கு ஏன் இதை சொன்னால் விளங்காது. இந்த ஹதீஸை 100 தடவை நீங்கள் படித்தாலும் சரி தான், இது என்ன சப்சஃபுக்கு இதுக்கு இந்த இடத்துல போட்டு விளக்கம் சொல்கிறாருன்னு உங்களுக்கு விளங்கும். அது என்ன பிரச்சனைன்னு கேட்டால் காவு என்கிற வார்த்தையும் சப்சஃப்ங்கிற வார்த்தையும் ஒரே அர்த்தம் உள்ளதுங்க, விளங்குதா? காவுண்டாலும் வெட்ட வழி, சப்சப்னாலும் வெட்ட வழி, வெட்ட வழி சமமானதுன்னு அர்த்தமாயிரும். இது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த 2 வார்த்தை, இந்த காங்கிற வார்த்தையும் சப்சஃபுங்கிற வார்த்தையும் சேர்த்து குரானில் ஒரு வசனத்தில் வருகிறது. அங்கே போயிடுறார் இவர், குரானில் இருக்குது பாருங்கள் அப்படிங்கிற அப்படி சொல்கிறான். அப்படி ஒரு நினைக்கிறோம் நம்ம விளங்கணுமா? அது என்ன செய்கிறாரு? குரானில் இருக்குது, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த வசனத்தை பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு லேசாக உங்களுக்கு விளங்கும். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒய்எஸ்ஆல் உனக்கு அனில் ஜிபாலி, இது குரானுடைய வசனம். மலைகளை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள். ஃபொக்குல், மலை என்ன, மலையெல்லாம் என்ன ஆகும், கியாமத்து நாளில் மலைகள்லாம் என்ன கதிக்கு ஆளாகும். ஃபொக்குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், என்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, எனது இறைவன் அதை தூள் தூள் ஆக்கி விடுவான் என்று சொல்லிடுங்க. ஃபோ எதருஹா, இந்த மலைகளையெல்லாம் ஆக்கி விடுவான். கான் சப்சஃபா, காவும் சப்சஃபா ஆக்கிடுவான் வருது. இந்த காங்கிறோட சேர்த்து சப்சஃபுங்கிற வார்த்தையும் நல்லா போடுறான். அதை கான் சப்சஃபாண்டா, காண்டாலும் வெட்ட வெளியாக, சப்சஃபாண்டா பொட்டலாக, வெட்ட வெளி பொட்டலாக, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். வெட்ட வெளி மலை உயரமாக ஒரு பிள்ளை இருக்கேன், எல்லாம் தூள் தூளாக்கி இப்படி ஆக்கிடுவான். கான் சப்சஃபா, மலைகளை எல்லாம் வெட்ட வெளி பொட்டலாக எல்லாம் மாற்றி விடுவான். உலகத்தை அழிக்கக்கூடிய நேரத்தில் மலைங்கிறது நல்ல உயரமாக இப்படி இருக்குல்ல, இந்த உயரமாகலாம் இருக்காது, பவுடர் ஆக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கடைசியில் சமதரை ஆக்கிடுவான்ல. அப்படிங்கும்போது எல்லாம் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறான்டா, இப்போ எதருஹா, இந்த மலைகளை ஆக்கி விடுவான். கான் சப்சஃபா, வெட்ட வெளி பொட்டலாக ஆக்கி விடுவான். அப்போ இந்த கா என்பதும் சப்சப் என்பதும் ஒரே அர்த்தத்தில் உள்ளது தான். ரெண்டும் இணைச்சி சொல்லுவாங்க அரபியில். அதை வச்சு என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த சப்சப்பை மனசில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாரு, இங்கே கொண்டாந்து சேர்க்குறாரு. இப்போ பாருங்கள், அதாவது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் காகுண்டா எவ்வளோ ஒரு மாவு, சப்சஃப்னால் முஸ்தபின் வருது. காகுன்னு சொன்னால் தண்ணி தேங்காத இடம், சப்சஃப் என்றால் பூமியில் சமமான இடம். அப்போ காகு சப்சஃப் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த குரானில் சப்சஃப்னு வர்றதுனால அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை மென்ஷன் பண்ணுறாரு. அப்படி நமக்கு சொல்கிறாராம், சப்சஃப்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது சமமான அர்த்தம் இருக்குது, நீ குரானில் தேடி பார்த்துக்க, அந்த 2 வார்த்தை இணைஞ்சே வந்திருக்கும். இவ்வளோ விஷயத்தையும் உள்ளடக்கிட்டு அவர் விளங்கி இருக்கிறாரு, விளக்க தெரியலை. என்னென்ன அவர் விளக்கணும் இந்த இடத்துல? காவுன் எவ்வளோகுல் மாவுங்கிறதுக்கு முன்னாடி என்ன வாசகம் போடணும்னு கேட்டால், நான் முன்னர் வெளியிட்டிருக்கிற ஹதீஸில் கியான் என்கிற வார்த்தை வருகிறது. அந்த கியான் என்ற வார்த்தை கா என்ற வார்த்தையின் பன்மை. கா என்று சொன்னால்
தண்ணீரை தேக்கி வைக்காத பூமிக்கு சொல்வார்கள். இந்த கா என்பதும் இதே அர்த்தத்தில் சப்சப் என்ற ஒரு வார்த்தையும் இருக்கிறது. குர்ஆனில் அது ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சப்சப் என்று சொன்னால் சமமான தலம்னு அர்த்தம், கா என்றாலும் சப்சப்னாலும் ஒன்று தான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரையானால் யாருடைய தயவும் இல்லாமல் உங்களுக்கே விளங்கிடும். இப்போ இதை 100 தடவை படித்தாலும் யாருக்கும் விளங்காது. விளங்குதா? நிறைய அறிஞர்கள் மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு விளங்கி சொன்னதை தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். விளங்குதா? ஆனாலும் அப்படியே ஒரு நூல் எழுதுறது, ஒரு நூல் நம்ம எழுதுகிற நூலை நம்மளே போய் நின்று விளக்கிட்டு இருக்க முடியும். அந்த நூலை படித்தவனு ஒருத்தர் வழங்கணுமா இல்லையா? அப்படி அவர் எழுதலை. அப்போ என்ன சொன்னால் காவுன் என்பது எதுக்கு திடீர்னு காவுன்கிறாருன்னு கேட்டால் அந்த ஹதீஸில் கியான் என்ற வார்த்தையுடைய ஊர்மை அப்படின்னு சொல்லிட்டு யாழுல் மவுன்ட்டார். சப்சப் எதுக்கு சொல்கிறாருன்னா காவும் சப்சம் ரிலேட்டிவான சொல்லு, குர்ஆனில் கூட அந்த வசனம் வருது பார்த்துக்கிறங்க அப்படின்னு சேர்த்து சொல்லி 20வது சூறாவில் 106வது வசனம்னு சொல்லியிருந்தார்னு வைங்க, அழகான முறையில் புரிஞ்சிருக்கும். 20வது வசனத்தில் 106வது வசனத்தில் அல்லாஹ் இந்த கா என்றதோடு சேர்த்து சப்சபுங்கிற வார்த்தையும் சேர்த்து சொல்கிறான். ரெண்டும் ஒன்றோடு ஒட்டி வரக்கூடிய வார்த்தை. வெட்ட வெளி பொட்டல் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வரேன். கூடுதல் தகவலுக்காக இதை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரையானால் அது என்னவாக இருக்கும், மக்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டுமே மக்களுக்கு விளங்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறார். இந்த ரெண்டுமே எது இஸ்ஹாக்கு சொன்னாருங்கிறத எவனுக்கும் விளங்காது. இப்போ நான் சொன்னோன்னு விளங்கும். இதுவே நீ மனசில் யாவும் வச்சு இருந்தால் தான் ஒரு வாரம் கழித்து பாகத்து படிக்கும்போது விளங்கும். இந்த வாசகத்தை மட்டும் நம்பி படித்தீங்கன்னா விளங்காது. அல்லது இப்போ நான் தேடி பார்த்த மாதிரி நீங்கள் விரிவுரை நூல்கள் எல்லாம் தேடி பார்த்து எந்த நூலில் இதுக்கு சரியான விளக்கம் கிடைக்கும், எதை குறிப்பிடுறாருங்கிறத நீங்கள் அது மாதிரி முயற்சி பண்ணி போய் எடுக்கணுமே தவிர இந்த வார்த்தையிலிருந்தே விளங்கணும். அதுதான் புரிய வைத்தலுடைய திறமை. என்னது, நம்ம எழுதின வார்த்தையிலேயே அந்த மெசேஜ் மக்களுக்கு விளங்கணும். அப்படி விளங்காது. இவருடைய நிறைய விஷயங்கள் விளங்காது. சரியா? அதில் ஒரு அடிப்படை இருக்குது. சரி, அடுத்தது அடுத்த பாடம் பாபு ரஃபீல் இல்மி, கல்வி உயர்த்தப்படுதல் பற்றிய பாடம். கல்வி என்ன செஞ்சிரும்னா உயர்த்தப்பட்டு போயிடும். ஓ லுஹூரில் ஜஹ்லி, ஜஹல்னா அறியாமை, மடமை. லுஹூர்னா வெளிப்படுதல், மடமை வெளிப்படும், கல்வி உயர்த்தப்படும் என்பது பற்றிய பாடம். பாபு ரஃபீல் இல்மி, இல்மு உயர்த்தப்படுவது பற்றிய ஒரு பாடம். இல்மு கல்வி உயர்த்தப்பட்டோம்னா இல்லாமல் போயிடும். மடமை நல்லா பரவி கிடக்கும். எங்கே பார்த்தாலும் ஜஹில் தான் இருக்கும், மூடத்தனம் தான் இருக்கும். அது மாதிரி ஒரு காலத்தில் வந்துடும், கியாம நாள் நெருக்கத்தில் அப்படிலாம் வந்துடும் என்பது பற்றிய பாடம். பாபு ரஃபீல் இல்மி, இல்மை உயர்த்துவது பற்றியும், ஓ லுஹூரில் ஜஹ்லி, மடமை வெளிப்படுவது பற்றியும் உள்ள பாடம். இந்த ரெண்டு விஷயத்தை பேசக்கூடிய பாடம். ஓ கால ரபியா, ரபியா இதெல்லாம் தாலீக்கில் உள்ளது. இதுக்கு சனதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரபியா சொன்னார்னா யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார்ன்ட்டு விவரம் இல்லை, சனது இல்லாமல் வருது. இது ஹதீஸ் இல்லாதனால இது விட்டுட்டு போய் ரசூல்லா சம்மந்தப்படல. இல்லை இருந்தாலும் ஒரு ரசூல்லா சம்மந்தப்பட்டாலும் சனது வேணும்ல. சனதோடு இவர் சொல்லி தாலீக்காக தான் சொல்கிறார். இது எங்கே நூலில் வருதுன்னு தெரிய விரும்பினால் நீங்கள் இந்த தாலீக் தகவல்களை பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸு எங்கே வருது இந்த செய்திங்கிறது அவர் ஆதாரமாக போட்டிருப்பார். இது ரசூல்லா சம்மந்தப்படாத காரணத்தில் நம்ம அதுக்கு தேட தேவையில்லை, விட்டு போயிடும் நம்ம சாம. ஓ கால ரபியா, ரபியா என்பவர் சொல்கிறார், லா எம்பகையில் யஹதின், ஒரு மனிதனுக்கு தகாது, கூடாது, இந்த ஹூ செய்வம் இன்னல் இல்மி, அவனிடத்தில் கல்வியில் ஒரு பகுதி இருக்குமே, அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு தகாது, ஐயுல்லா ஈய நப்சஹு, தன்னை பாழாக்குவது கூடாது. உன்ட்ட கல்வி இருந்துச்சுன்னு சொன்னால் உன்னையே பாதுகாத்துக்கணும்டா, உன்னை அழிச்சிடக்கூடாது. நீ அமல் செய்யாமல் விட்டுட்டு உன்னை நீ நாசமாக்கிடக்கூடாது. எந்த ஒரு மனுஷன்ட்ட சிறிதளவாவது கல்வி இருக்கிறதோ அந்த மனிதன் தன்னை அழித்து கொள்ளக்கூடாது, தன்னை பாழாக்கக்கூடாதுன்னா அந்த கல்வியினால் பயன் அடையாமல் போகக்கூடாது என்று ரபியா சொன்னாராம். இது ஹதீஸ் கிடையாது, இருந்தாலும் ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான். இப்போ கால ரபியாங்கிறத சொல்கிறாரு, லா எம்பகையில் யஹதின், எந்த ஒரு மனிதருக்கும் கூடாது. எந்த மனிதர்னா இந்த செய்யும் நலில்மி, யாரிடத்தில் கல்வியிலிருந்து ஒரு பகுதி இருக்கிறதோ அந்த மனிதருக்கு தகாது. என்ன தகாது என்றால் ஐயுல்லையா நப்சஹு, லையான்னா வீணாக்குறது, பாழாக்குறது. ஐயுல்லையா நப்சஹு, தன்னுடைய நப்சை, அதாவது தன்னை பாழாக்கி கொள்வது தகாது.
அறிஞரை கல்வி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கொண்டு பயன்படுறவங்களாக நீங்கள் இருக்கணுமே தவிர நீங்கள் அதை பாழாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். யாரும் ரபியா சொன்னார். இப்போ ஹதீஸ், இப்போ தான் அந்த தலைப்புக்கு ஹதீஸ் வருது. 80வது ஹதீஸ். ஹத்தசனா இம்ரான் இப்னு மைசரா, இம்ரான் பின் மைசரா என்பவர் நமக்கு சொன்னார். கால, அவர் சொல்லுகிறாரு, ஹத்தசனா அப்துல் வாரிஸ், அப்துல் வாரிஸ் நமக்கு சொன்னார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா நபி தையாஹ், அபு தையாஹ் என்பவர் வழியாக அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா அனஸ் இப்னு மாலிக்கின், அனஸ் இப்னு மாலிக் வழியாக அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா கால, அவர் சொல்கிறாரு, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதுதான் ஹதீஸு. அது வரைக்கும் சொன்னது சரியா. இன்னமின் அஷ்ராத்தி சாத்தி, அஷ்ராத்தி என்றால் அடையாளங்கள், அஷ்ராத்தி என்றால் அலாமாத்து. இன்னமின் அஷ்ராத்தி சாத், சாத்துன்னு சொன்னால் சாத்துங்கிற வார்த்தைக்கு வந்து பொதுவாக நேரம்னு அர்த்தம். சாத்துன்னு என்ன அர்த்தம்? கடியாரத்துக்கு கூட சாத்தும்பாங்கல்ல, கடியாரத்துக்கு அரபியில் என்னது? சாத்தும்பாங்க. நேரத்துங்கிறது என்னது? சாத்தில் உஸ்ரா, கஷ்டமான நேரம், சாத்துல் உஸ்ரா வசதியான ஒரு நேரம் அப்படின்னு, சாத்து சதீதா கடுமையான நேரம், சாத்துல் மத்தரி மழை நேரம். அப்போ சாத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து நேரம்ங்கிறது தான் டைரெக்டான அர்த்தம். அந்த நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்தை அழிக்கிறதுக்குரிய நேரம் இருக்குல்ல, கேமத்து நாள் ஆகிறது. அலிஃபலாம் போட்டிங்கன்னா இந்த அஸ்ஸாத்துன்னு முட்டையாக சொன்னீங்கன்னா அந்த நேரம், அந்த நேரம்னா எந்த நேரம்? எந்த நேரத்தில் உள்ள அழிக்க போகிறானோ அது எல்லோரும் அறிஞ்சு வச்சுக்கிறதுனால அஸ்ஸாத்துன்னு போட்டவுடனே அது என்னவாயிரும்? அது கியாமத்து நாளை குறிக்கக்கூடிய சொல்லாக வந்துடும். குரானில் வந்து அஸ்ஸாத்துன்னு வரக்கூடிய எல்லா சொற்களுமே கியாம நாளை தான் குறிக்கும். எஸ் அலூனக்கு அனி சாத்தி, அந்த நேரம் குறித்தும் இடத்துல கேட்கிறார்கள். அந்த நேரம்னா உலகம் அழியும் நேரம்னு அர்த்தம். அப்போ அஸ்ஸாத்துடைய நேரடி அர்த்தம் வந்து அந்த நேரம், அதனுடைய கருத்து அர்த்தம் கியாம நாள், சரியா, அழிகிற நாள். அப்போ அஷ்ராத்துனா அடையாளங்கள். இன்னமின் அஷ்ராத்தி சாத்தி, கியாம நாளுடைய அடையாளங்களில் உள்ளதாகும். யுர்ஃபால் இல்மு, கல்வி உயர்த்தப்படுவதும், எசுபுத்தல் ஜஹ்லு, ஜஹ்லு மடமை தங்கி விடுவதும். சபத்தனை அப்படி தங்கிடுறது, கல்வி உசந்துரும், இல்லை ஜஹ்ல் அப்படி தேங்கி போயிடும். எசுபுத்தல் ஜஹ்லு, மடமை அப்படி தேங்கி விடுவதும் கியாம நாளுடைய ஒரு அடையாளம். மேலும் யுஷ்ரபல் ஹம்ரு, மதுபானம் அருந்தப்படுவதும், எழுஹர ஜினா, விபச்சாரம் பகிரங்கமாவதும் கியாம நாள் அடையாளம். கியாம நாள் அடையாளத்தில் வந்து 4 சொல்கிறாங்க. 4 என்னன்னு கேட்டால் யுர்ஃபால் இல்மு, இதுதான் பாடத்தலைப்புக்கு உள்ளது. யுர்ஃபால் இல்மு, கல்வி உயர்த்தப்பட்டு விடும். எசுபுத்தல் ஜஹ்லு, மடமை வந்து தங்கிவிடும். யுஷ்ரபல் ஹம்ரு, மதுபானங்கள் அருந்தப்படும். எழுஹர ஜினா, விபச்சாரம் வெளிப்படையாக நடக்கும். இந்த நாளும் கியாம நாளுடைய அடையாளம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். 4 விஷயத்தை கியாம நாளுடைய அடையாளமாக இதில் சொல்லப்படுகிறது. அந்த கல்வி உயர்த்தப்படுவது என்பதற்குனா என்னென்னு கேட்டால், வேற ஒரு ஹதீஸில் கல்வி உயர்த்தப்படும்னா எப்படி உயர்த்துறது? நம்ம ஒரு விஷயத்தை படிச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம கல்வியிலேருந்து இல்லாமல் போயிடுமா? கல்வி உயர்த்தப்படுறதுக்கு அர்த்தம் என்ன? கல்வி உயர்த்தப்படுதுன்னு சொல்கிறோம்ல, கல்வி உயர்த்தப்படும் என்றால் நான் வந்து படிச்சிருக்கிறேன். வயசான காலத்தில் ஒரு அந்த மாதிரி சில ஆட்களுக்கு அந்த அல்சீமர் மறதி நோய் வந்து அப்படி கொஞ்சம் பேருக்கு வந்து அப்படி வரும். பொதுவாக கற்ற கல்வி இல்லாமல் போயிடுமா? இல்லாமல் போயிடாது. அப்போ கல்வி உயர்த்தப்படுறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், வேறொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் விளக்கிறாங்க. கல்வி உயர்த்தப்படும் என்றால் கபுதில் உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ் கல்வியை உயர்த்தி கொள்வான். கல்வி உயர்த்தினா அறிஞர்களாக சடன்னு போயிட்டார், சரிஞ்சிருவாங்க. கல்வியெல்லாம் அந்த அறிஞர்கள் வழியாகத்தானே மக்களுக்கு கிடைக்கும். கல்வி உயர்த்தப்படுறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஒரு 100 கல்விமான்கள் இருக்காங்களா, பார்த்தா அது வாட்டுக்கு 100, 50, 25, 10, 5 இப்படி சுருங்கிடுவாங்க. ஆலிம்களுடைய மார்க்கத்தை கற்றறிந்த ஞானிகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்பவும் அரிதாகி போயிடும். அரிதாகி போச்சுன்னா என்னவாயிரும்? கல்வி மக்களுக்கு கிடைக்காது. அவங்க வழியாக தானே மக்களுக்கு அந்த இல்மு போகணும். அந்த ஒரு அர்த்தத்தில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ரசூலுல்லாஹ் அது விளக்கியிருப்பாங்க இன்னொரு ஹதீஸில். அப்போ யுர்ஃபால் இல்மு, கல்வி உயர்த்தப்படும். எசுபுத்தல் ஜஹ்லு வந்து தங்கிவிடும். ஜஹ்ல்னா அறியாமை, மடமை தங்கிவிடும். யுஷ்ரபல் ஹம்ரு,
மதுபானங்கள் அருந்தப்படும். எல்ஹர ஜினா, ஜினா வெளிப்படையாகிவிடும். இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கும். ரசூல்லா காலத்துலேயும் தண்ணிலாம் அடித்தாங்க. ஆனால் தடை செய்யப்பட்ட பிறகு நிறுத்திட்டாங்க. அப்போ மறுபடியும் நிறுத்தப்பட்ட ஒரு வழக்கத்தை நோக்கி போவார்கள். விபச்சாரம் என்பது முதல் மனிதர் காலத்தில் இருந்தே, முதல் சமுதாயத்தில் இருந்தே வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். அதெல்லாம் ஒரு ரகசியமாக செய்வோம். விபச்சாரம் என்பது ஒரு ஒளிந்து மறைந்து நடக்கக்கூடிய செயலாக இருந்தது. பகிரங்கமாக செய்யக்கூடியதாக மாறிடும். எழுகிற ஜீனா, ஜீனா வந்து பகிரங்கமாக நடக்கும். பகிரங்கம்தான் கியாமத்தின் அடையாளம். விபச்சாரமே அடையாளம் கிடையாது. விபச்சாரம் இல்லாத காலமே கிடையாது. இப்போ எல்லா காலத்துலையும் விபச்சாரம் நடக்கும், ஒளிஞ்சு மறைஞ்சு நடக்கும். ஒரு காலம் வந்த பிறகு இப்போ ஆமாடான்னு சொல்லிட்டு போய் செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்குமே, ஆனால் அது கியாமனால் அடையாளம்ன்ற சொல்கிறாங்க. இதில் நமக்கு தேவை இந்த முதல் 2 தான். இந்த முதல் 2க்கு தான் பாடம் கொடுத்துருக்காரு. அதான் கல்வி உயர்த்தப்படும், மடமை தங்கிவிடும் என்பது பற்றிய பாடம் அப்படிங்கிறார். இது 80 ஆச்சா? 81 இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.